அதிகமான சீட்டு வராமல் ரொம்ப சொற்ப சீட்டு தான் வந்து இந்த கட்சியை கேவலப்படும். இந்த ராணுவ பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ இது நம்ம பாகிஸ்தான் பார்க்குற அதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல. அதையே இன்னும் வேற லெவலில் பண்ணணும். இதே மன்மோகன் சிங்லாம் இருந்தாலும் வேற மாதிரி பண்ணுவார். பிஜேபி எந்த கட்சியில கூட்டணி போதோ அது வரது வாய்ப்பு இல்லைப்பா. என்ன பொறுத்த நான் சொல்றேன். ஏன் அவர் சொந்த தொழில் விட்டு ஓடுறாரு, ராம்நாட்டுக்கு வர்றாரு? அவர் சொந்த தொழில் தானே. தேனியில் 4 வருஷம் இருந்தீங்கல்ல, சொந்த தொழில் நிற்கணும். எல்லாரும் சொந்த தொழில் விட மாட்டாங்க. திமுக ஏடிமுக இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதே அரசியல்வாதி தான், அதே ஆளுங்க தான், அதே ஊழல் தான், அதே பிரச்சனை தான் போயிருக்கும். இதை மாற்றி ஒருத்தர் வரணும் அப்படின்னா வந்தாதான் புதுசாக ஏதாவது நடக்கும். அவங்களும் கொஞ்சம் நிறைய பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். நிறைய ஊழல் இது பண்ணியிருப்பாங்க. நிறைய செருப்பையோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜோடி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி. விஜயா சீமான் இந்த கேள்வி தான் இப்போ ஜனங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேன், என்கிட்ட உட்காடுறவங்கலாம் பேசின்னு வரதே தான். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, கேள்விக்குறியா இருக்குப்பா. ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இப்போதைக்கு வந்து அவங்க பிஜேபியில ஜாயின் பண்ணனால இந்த மதவாதங்கிறது ஒன்றும் இடையில இங்க வந்துருக்கு. மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதவாதம் இங்க எழுப்படாது. ஏன்னா மைனாரிட்டி வந்து இங்க அதிகம். அவங்க கொஞ்சம் எஜுகேட்டட் வேற. அது வந்து மற்ற ஸ்டேட்ல நீங்க யூபி பீகார்ல பார்த்தா அவங்களுக்கு உண்மையே தெரியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தென் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 20% 2 பேரும் இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரு நல்ல ஆட்சி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இபிஎஸும் பரவாயில்ல, இபிஎஸ் பரவாயில்லன்னு சொல்ல முடியும். பன்னீர்செல்வமுக்கு இந்த மாதிரி இது முடியலையே. இன்னும் அவர் வந்து இது ஒரு கட்சியை வெளிநடத்தி செய்ய முடியலையே. விழிஞ்சு போனார்ல, நான் தாண்டான்னு சொல்லிட்டு வர முடியல அவரால். எதுவும் முடியலையே. 2 பேருமே வேலைக்கு ஆகுது. 2 பேருமே வேலைக்காக. 2 பேரும் வர்றது கஷ்டம், வர முடியாது. சப்போஸ் வந்தா யாரு பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள அரவணைச்சு பழையபடி அரவணைச்சு பண்ணா ஓபிஎஸ் நல்லா பண்ணுவாரு. இல்ல யாருமே தேவையில்ல, நம்ம தான் இருக்கணும், நம்மளை சுத்தி நம்ம கீழே தான் இருக்கணும் ஆளுங்க, யாரும் நம்மளை விட்டு வளரக்கூடாது, நம்ம எடுத்து கேள்வி கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சாருன்னா இபிஎஸ் கண்டிப்பா வர மாட்டாரு, ஓபிஎஸ் வந்துருவாரு. ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி அம்மா இருந்தப்பயே வந்து அவங்க 2-3 வாட்டி கொடுத்தாங்க. அம்மா வந்து என்ன சொல்றாங்களோ, இப்ப இங்க இருந்து இப்ப இந்த ட்ரெயின்ல ஏறி போவாரு, இறங்குன்னு சொன்னதான் இறங்குவாரு. அவருக்கு அதான் தெரியும். அதே மாதிரிதான் எல்லா எம்எல்ஏமே அப்படித்தான். இப்போ எல்லாருமே அப்படிதான். அவங்க அதான் சொல்றேன், லீடர்ஷிப் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் ஓபிஎஸ் செட் ஆவாருன்னு சொல்றீங்க? ஓபிஎஸ் செட் ஆகாது, இபிஎஸ் செட் ஆகாது. அந்த ஒரு இது இருந்தது. சில பேர் பாத்தீங்கன்னா தகப்பனாருடைய இதுல இருந்து வளர்ந்து வரும். அதனால எக்ஸாம் நிறைய சொல்லலாம். சில பேர் அவங்களுடைய வில் பவரை வச்சு வருவாங்க. தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும். இப்போ கலைஞர் யார் வளர்த்தா அவருக்குன்னு செல்வாக்கு அவராக வளர்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஜெனரேஷன் இதுலேயே அப்படி இப்படி அந்த நிலையிலேயே வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஆமா. இப்ப இவங்க நிழல்ல இருந்தனால ஓபிஎஸ் வந்து எதுவுமே தனியா இருந்து எதுவுமே பண்ண முடியாது. அது இப்ப உங்களுக்கு 2-3 எலெக்ஷன் தெரியுது. ஆமா. இப்ப இந்த வருஷம் வந்து ஆனா இந்த 4 வருஷம் வந்து அவர் வந்து அம்மா செத்த பின்னாடி வந்து 4 வருஷம் கவர்மெண்ட் ஓட்டிட்டு போனார்ல, அது ஓபிஎஸ் இருந்துக்க முடியாது. இபிஎஸ்னாலதான் ஒரு ரோல் கொண்டு வர முடியுது. இபிஎஸ் வந்து ஆட்சியில எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு எதை தரணுமோ அதை தரணும். அதை சொல்ல வரேன். இப்ப மக்களுக்கு இதுதான் தேவைன்னு அதை கொடுக்கணும் தவிர, இப்ப அவங்க முதல்ல பண்ணாங்க அதை நான் பண்றேன் அதெல்லாம் கிடையாது. இப்ப எதுக்காக இப்ப அந்த ஆட்சி இருக்கிறவங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னே தெரியாமே வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்தாங்க நாங்க கொடுக்கணும், அப்பதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. புதுசா பண்ணாலும் சரி, தேவையானது மக்களுக்கு செஞ்சா எல்லாருமே பண்ணுவாங்க. பண்ணலன்னு சொல்ல முடியாது. சிலதான் நல்லா சொல்லிக்கிற மாதிரி எது என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. இல்ல பயந்தாங்களா அவங்க? ஐயோ நம்ம இந்த வாட்டி பண்ணாதான் வந்து நம்மளுக்கு அடுத்த வாட்டி வந்து நம்ம எலெக்ஷன்ல ஏதோ ஒண்ணு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்களே, நிறைய மக்களுக்கு பண்ணணும். என்ன சொல்லுங்க பாக்கலாம். என்னென்னமோ இல்ல என்னென்னமோ இருக்கு, அப்படிதான் வரும். நீ யாரை கேட்டாலும் ஆமா பண்ணாங்கப்பா ஏதோ பண்ணாங்கப்பா அப்படின்னு தான் வருமே தவிர இது பண்ணாங்கன்னு குறிப்பா சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. அம்மா ஆட்சியில பாருங்க, அரசியலமைப்பு சட்டங்கள் கரெக்டா இருக்கும். அப்புறமா இந்த போலீஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருப்பாங்க, அவங்க சொல்றபடி கரெக்டா போயிட்டு இருக்கும். இப்ப அப்படி இல்லை. இப்பனாக்கா அவர் ஆட்சி இருக்கும்போது அந்த மாதிரி இல்ல, சிக்கலான சூழ்நிலைகள் நிறைய இருந்தது. அது ஜென்ரலா அப்போ இருக்கிற ஆட்சியிலயும் சில இது இருக்கு. ஆனா அவங்க கட்டுப்பாடு கொண்டு வராங்க, ஓரளவுக்கு கொண்டு வராங்க. நல்ல ஆட்சி இப்போ யாரால கொடுக்க முடியும்
அப்படின்னா புதுசா யாராவது வந்தாதான் ஒரு சூழ்நிலை வரும். அதே அரசியல்வாதி தான், அதே ஆளுங்க தான், அதே ஊழல் தான், அதே பிரச்சனை தான் போயிருக்கும். இதை மாற்றி ஒருத்தர் வரணும் அப்படின்னா வந்தாதான் புதுசா ஏதாவது நடக்கும். சரி, அப்படி அதிமுக வந்து சப்போஸ் இருந்தா யார் தலைவரா இருக்கும் அதிமுக? ரெண்டு பேத்துக்கு வேலைக்கு ஆகாது. ரெண்டு பேத்துக்குமே வேற யாராச்சும் எடுத்து கொடுத்துருங்கப்பா, ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா இப்ப ரெண்டு பேரும் வந்தாலும் ஒத்துமையா வந்துட்டேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள வந்துட்டாங்கன்னா திரும்பி ஒரு 6 மாசம் இருக்கான்னு அதுக்கு முன்னால வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, இவரை சொல்லி கேட்கறட்டி தாம் பவர் காட்டணும்னு நினைப்பாரு, தான் மெஜாரிட்டியை காட்டணும்னு நினைப்பாரு, இவரு தான் மெஜாரிட்டி காட்டணும். திரும்பி ரெண்டு பேரும் உள்கட்சி பூசலா தான் இருக்குமே தவிர மக்களுக்கு எதாவது செய்வாங்க. ரெண்டு பேரும் இவங்க அடிச்சுட்டே இருந்தா மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அதிமுக வந்தானா இபிஎஸ் தான் வருவார். இபிஎஸ் தான், வேற வந்து லீடர்ஷிப் இல்ல. அவர் ஒன்றும் பெரிய செல்வாக்கான லீடர்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ வழி நடத்தி 4 வருஷம் கொண்டு போனாருன்னு சொல்லிட்டு அந்த திறமை வந்து ஓபிஎஸ்க்கு இல்லை. ஏன் அவர் சொந்த தொழில் விட்டு ஓடுறாரு, ராம்நாட்டுக்கு வர்றாரு? அவர் சொந்த தொழில் தானே. தேனியில் 4 வருஷம் இருந்தீங்கல்ல, சொந்த தொழில் நிற்கணும். எல்லாரும் சொந்த தொழில் விட மாட்டாங்க, கம்பு மாதிரி பிடிச்சிக்குவாங்க எல்லா பேரும். இவரு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அங்கே இன்னுமே வாய்ப்பு இல்லை. அம்மா இருந்த போது உள்குழப்பம் எதுவுமே கிடையாது. கரெக்டா அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க எப்போ போனாங்களோ அப்பயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு எந்த மாதிரி பதவி கிடைச்சது, இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பயன்படுத்திக்கல. கூட கூட்டணியா ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னா கூட்டணியா இருந்தாங்கன்னா அது பலமே வேற. கூட்டணி உடஞ்சி இப்போ 4ஆ பிரிஞ்சுக்கிறாங்க. 4ஆ 3ஆ பிரிஞ்சுக்கிறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அம்மா தனி, அப்புறம் இப்போ நான் செங்கோட்டையும் தனியா போற மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலை இருந்தா பக்கத்து ஏடி வந்தக்காரன் அந்த கட்சியிலே ஊர்னவன் யாருக்கு ஓட்டு போடுவோம்? இது யாருக்கு சாதகமா போகணும்னாக்கா புதுசா வர விஜய்க்கும் இப்போ ஆளுற ஆட்சியாளர்களுக்கும் சாதகமா போகும். இப்ப திமுகவில் அதிமுகவில் பாதி பேர் 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று எடப்பாடிக்கு, ஒன்று ஓபிஎஸ் பிரிச்சுட்டாங்க. இப்ப பாதி கூட்டம் அங்கேயும் பாதி கூட்டம் இங்கே இருந்தா மக்கள் இவங்க 2 பேருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுகவோட ஆட்சி வந்து 2026ல எதுவும் பண்ண முடியுமா? இல்ல இப்ப இருக்க ஒண்ணு இடத்துல ஒரு 8 இடத்துல 5ஆவது மாசமா, இதுல ஒரு 8 12 ஒரு வருஷம் இருக்கு. 11 மாசம் இருக்கு. எப்படி சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் காசு நிறைய விளையாடுறது. இதெல்லாம் வச்சு அவருடைய சொந்த செல்வாக்கு, அது கட்சி ரெட்டை இலை சின்ன இதெல்லாம் வச்சு வந்தா தான் முடியுங்கிறது. அதிமுக வந்து 2 பேருமே இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து அரசியல்ல நிக்கிறாங்க. சரி, 2 பேருமே எங்களுக்குள்ள சண்டை இல்ல, ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுவோம், ஒண்ணு நீ தலைமை எடுத்துக்கோ இல்ல நான் தலைமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அரசியல்ல வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த செங்கோட்டையை இவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரும் இருக்கக்கூடாது. அப்படியே அந்த சசிகலா இருக்காங்களா, அவங்க அந்த மேடம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் அவங்களுக்குள்ள பேசி ஒற்றுமையா பண்ணலாம். அந்த ஆட்சி நம்ம அந்த ஐயா எம்ஜிஆர் உருவாக்கின ஆட்சி, அப்புறம் அவங்க வந்து தக்க வச்சு சூப்பரா பண்ணதை நம்ம இப்படி சதுர விடுறோமே, நாளைக்கு தோத்தாங்க வச்சுன்னா அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு. அவங்களுக்கு இருக்குதா இல்லையோ, ஓட்டு போடுற எங்களுக்கு தான் அது இருக்குது, எங்களுக்கு தான் அந்த வலி இருக்கும். அவங்களுக்கு தெரியாது வலி, அதிகமான வலி. அது எம்ஜிஆர் இதுல இருக்கும்போது தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம 200 தான் நான் வேற இந்த பக்கம் வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஏடிஎம்க்கு தான். நடக்குது என்னன்னா 2 பேரும் ஒத்துமையா இருந்தாங்கன்னா இந்த 3 பேரும் கண்டிப்பா திமுகவா ஏடிஎம்கே. இப்ப 2026 அரசியல்ல அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. பிஜேபியை நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் அண்ணா இது நம்ம எம்ஜிஆர் இருக்கும் போது பிஜேபியோட சேரப்பட்டு சொன்னாங்க. அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வாட்டி சேர்த்துட்டாங்க. ஆனா இவர் வந்து அதான் மேலிடம் யாராவது சொல்லி கேட்கறவங்க வந்து இவர்கிட்ட கிடையாது. யாராவது சொன்னா செய்வார் இவரு. அது மாதிரி கேப்டன் கிடையாது இருக்கு. அதனால வந்து இப்ப யாராவது லீடர் பண்றாங்கன்னா அங்க போயிடாது, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கொஞ்சம் நெருடலா தான் இருக்கும். பிஜேபியோட கூட்டு சேர்ந்து ஒரு இவருடைய சொந்த செல்வாக்கு, ரெட்டையனுடைய இதெல்லாம் மீட் பண்ணி அவர் வரணும். அம்மாவுடைய செல்வாக்கு, எம்ஜிஆருடைய செல்வாக்கு. எம்ஜிஆர் மறந்துட்டாங்க, எம்ஜிஆருடைய சொல்றோம். பிஜேபி வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். இன்னும் சரி பண்ணணும், நிறைய விஷயங்களை மாற்றணும். எல்லாம் இருக்கு. சொல்றது ஒண்ணு நடக்குது, செய்யறது ஒண்ணு நடக்குது. இல்லைன்னா ஒரு சிலதை ஏற்றுக்கக்கூடியது. இந்த ராணுவ பிரச்சனை இதெல்லாம் இருந்து பார்த்தீங்களா, இப்போ இது நம்ம பாகிஸ்தான் பிரச்சனை, அதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல. அதையே இன்னும் வேற லெவல்ல பண்ணணும். இதே மன்மோகன் சிங்லாம் இருந்தாலும் வேற மாதிரி பண்ணுவார். பிஜேபி எந்த கட்சியில கூட்டணி போதோ அது வரது வாய்ப்பு இல்லைப்பா. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். எப்படின்னா பிஜேபி வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. எந்த ஒரு இது எடுத்துக்கினாலும் ஏதாவது ஒரு இருக்கிற பெட்ரோல், கேஸு, நகை வேலை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டுப்பாடு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பண்ணலாம். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஏன்னா அவங்களுக்கு செஞ்சாதானே அதை பற்றி நம்ம பேச முடியும், அதை பற்றி நினைக்க முடியும். ஒன்றுமே செய்யலையே.
ரேக்கு நான் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா 4 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த அம்மாவுடைய பேர் நிற்கும். ஒன்றா சேராமல் 4 நீ ஆளுன்னு சண்டை போட்டுருந்தாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதிகமான சீட்டு வராமல் ரொம்ப சொற்ப சீட்டு தான் வந்து இந்த கட்சியை கேவலப்படும்.